வணக்கம் மக்களை. உலகம் ஃபுல்லாமே பிப்ரவரி 14 ஏன் காதலர் தினம் கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாம வேலண்டைன்னா என்ன, அது ஒரு தனி நபரா இல்ல வேற எதுமாங்கிறதா இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு நம்ம கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு போகணும். ஏன்னா அப்போதான் அங்க ரோம் நாட்டை ஆட்சி செஞ்ச ஒரு மன்னர் இருந்தாரு. அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ரூலை போடுறாரு. கல்யாணம் ஆன ஆண்களை விட கல்யாணம் ஆகாத ஆண்கள் போர்ல ரொம்ப சிறப்பா சண்டை போடுறாங்கிறத இவர் முழுசா நம்பினாரு. அது மட்டும் இல்லாம அந்த மன்னர் ஒரு புது ரூலையும் கொண்டு வர்றாரு. அதாவது அங்க நீ யாருமே ரிலேஷன்ல இருக்கக்கூடாது, எல்லாருமே இந்த போர்க்காண்டியே தயார் பண்ணுங்கிறதுக்காண்டி யாருமே அங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ரூலை போடுறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, அங்க அதே ஊர்ல வேலண்டைன் ஒரு ஃபாதர் இருக்காரு. அவர் இதெல்லாம் ரொம்ப தப்பு, அதாவது காதல் பண்றவங்கள சேர்த்து வைக்காம இந்த மாதிரி பிரிக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்ட்டு அவரு அந்த மன்னனுக்கு யாருக்கும் தெரியாமையே இந்த காதல் ஜோடியா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க சர்ச்சைக்கு கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இது ஒரு கட்டத்துல ராஜாக்கு தெரிய வந்து அவரை பிடிச்சு போய் ஜெயிலையும் அடைக்காங்க. அதுக்கு மரண தண்டனையும் ஒதுக்காங்க. அவர் இப்படி தான் ஜெயில இருக்கிற காலகட்டத்துல அவருக்கு ஒரு பொண்ணு லவ் ஆகுது, அவங்களுக்கு இவங்க லவ் ஆகுது. இப்படி ரெண்டு பேருமே உயிருக்கு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் மரண தண்டனை விதிச்சிட்டாங்க. இனி நம்ம சாக தான் போறோம்னு தெரிஞ்சுமே அந்த சாக போற தருவாயிலையும் அவங்களோட லவ்வருக்கு ஒரு லெட்டர் எழுதாரு. அதுல ஃப்ரம் யுவர் வேலண்டைன்ங்கிற சொல்லி முடிக்கிறாரு. இப்பவுமே நீங்க நிறைய இடத்துல பாத்துக்கலாம். நீங்க அதாவது கிரீட்டிங் கார்டு கொடுக்குற இடத்துல ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அதுல எழுதியிருக்கும். அதை இன்ன வரை ஃபாலோ பண்றாங்க. கடைசி அவர் கொடுத்த தண்டனை நிறைவேற்றப்படுது. அந்த நாள் தான் பிப்ரவரி 14. அதாவது அந்த காதல நிறைய பேர் சேர்த்து வச்சாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க வந்து அவரோட நினைவா பிப்ரவரி 14 வந்து வேலண்டைன் டேயா கொண்டாடினாங்க. அதை தான் இன்ன வரைக்கும் கடைபிடிச்சு பிப்ரவரி 14 வந்து லவர்ஸ் டேவா அவங்க எல்லாருக்குமே தெரியுது.